இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டர் கே கதைக்கு சாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீல்ஸ் ரோஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்கலாமா? வாரம் நம்ம வந்து நீட் ரோஸ்ட் பார்த்துட்டு இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஸ்குட் கேமோட கடைசியை வச்சு வெளியே வெளுத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வராதிங்க வந்து ஓஹோல ஃபேமஸ் ஆயிட்டா அப்படி மீன் ரோஸ்ட்டுகள் இந்த மாதிரி ஃபேமஸாக வந்துருக்குது அப்படின்ற பற்றி இதை தெரியா பார்க்கலாம். அது என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கந்தசாமி கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பேரு. மட்டும் இல்லடா, நீ ரொம்ப நல்லா பாரியா. டேக் பண்ணி வச்சிருக்காங்களா? சிவிக்கம் சாப்பிட்டா அவட திமிர் பிடிச்சவன் ஆயிடு காட்டுறவன்னு சொல்ற ஊரியா இது. அவஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அயன்மேனை பேசி கொன்னவரோட சன்னு தானே விட மாட்டான். ஆனா அது மறக்கவே மாட்டேன். பிஆர் ஒர்க் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீனிக்ஸ் படம் இல்லையா, இந்த படத்துல வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. சில மீன் பேரை பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு ஒரு கஷ்டப்பட்டு உடம்ப குறைச்சிருக்காரு பாருங்க, ஜிம்முக்கு பாருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. நான் நினைச்சேன் நியூஸ் சேனலே பார்த்து பாட்டி போடுறாங்கன்ட்டு பார்த்தா அது ப்ரொமோஷன் ஒரு இதுவே போட்டா பரவாயில்ல, அதே ஆட் எடுத்து எல்லா மீன் பேஜிலும் போட்டா பச்சையா தெரிஞ்சிடாதா அது ஆடிட்டு. ஏன் உனக்கு இந்த வேலை ஒரு விளம்பரம்? என்ன பிஆர் ஒர்க் பாக்குறீங்க? ஓ தொடர்ந்து தலைவி இருந்தேன் அங்கே பாருங்க. 5th ஸ்டாண்டர்ட் மீ வித் பர்த்டே ட்ரெஸ் அண்ட் 100% ஆட்டிடியூட் கேட்டதான். இங்க பாருங்க சிவிங்கம் பாருங்க, சிவிங்கம் ஸ்டார் நம்ம தான் எல்லாம், நம்ம தான் தமிழ் சினிமா காப்பாற்ற இப்படி ஒன்பத்த கக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாது, டெப்போ கிட்ட அடிப்போம். என்ன ப்ரோ ப்ரமோஷனா படம் வருதுன்னு டே மச்சா இவன்டா, ஆமாடா எவன்டா ஆட்டிடியூட் இருக்க கூடாது தம்பி, சொல்லி தரலையா உங்க அப்பா? ஆக்சுவலி இது இப்போ நடக்கிறது சொல்றது இது வந்து எக்ஸ்பிளைனாக தான் இருக்கும். இவர் ஏன் வந்து எல்லாம் மீன் போட்டு கலாய்க்கிறாங்க ஓட்டுறாங்க அப்படின்னா இவரோட ஆட்டிடியூட் தான். விஜய் வந்து அவர் வந்த புதுசுல வந்து பக்கத்து பையன் மாதிரி மண்ணை நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஓகே அவரு அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருப்பாரு. பேட்டி கொடுக்கும் போதும் அடக்கமா பேட்டி கொடுத்துருப்பாரு. சோசியல் மீடியாலாம் போஸ்ட் பண்றதுன்னா தலைவன் தான் வந்து எடுத்த உடனே வந்து ஆட்டிடியூட், மை ரூல்ஸ் மை ஆட்டிடியூட். You love me or hate me, I don't care. வில்லன் ரியல் வில்லன். ஆமா ஆமா, இதுதான் வில்லன். ரியல்னா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவன் வில்லனே கிடையாது, வின்னர் ரியல் வில்லன். ஆமா, இவன் தப்பிச்சது அவனுக்குமே தெரியாது. சைல்டு த ரியல் சைல்டு MVP த ரியல். ஆமா, அந்த போலீஸ்காரன் ஒண்ணுத்துக்கு உதவாதான், அவன் புத்திசாலியா இருக்கான். மக்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நொங்குல எலுமிச்சம்பழத்தை எப்படி ஊத்தி சாப்பிட சொல்லி தரேன். நல்லா ஊத்திக்கோங்க, அந்த வடிதா அப்படியா போகுதா நல்லவா இருக்கும். எடுத்து நோண்டுங்க, எலுமிச்சை பழமா போடுவாங்க. ரொம்ப பிடிக்குதா? தாங்கலங்க ஏதோ சாண்டா வராமுடி. சாண்டா என்ன வேணும்? பீஸா வேணும். ரைட்ரா, இந்த பீடை கேரக்டர் மட்டும் இல்லைன்னா சத்தியமா அது நல்ல படம் ப்ரோ. ஆனா பண்றது இந்த கதை மெயின் கதை எழுச்சிருக்கா அப்படி. அப்புறம் இது பாலா இருக்கும். எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கேட்டதான் எங்க சர்பத்து மாதிரி ரோஸ் மாதிரி ஆல்சு தண்ணியா? ஆமா ஆமா, இப்ப சாப்பிடுறது இல்ல, சின்னதா சாப்பிடு. ஆல்ஸ் முட்டை சரியாயிடுச்சு, தொண்டைக்காரர் இருந்துச்சுன்னா ஆல்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஆல்ஸ் போட்டு தண்ணி குடிச்சா அப்படி சில்லுன்னு இருக்கும்.
ஐஸ் வாட்டர் குச்சா மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இதை சொல்ற மாதிரிதான் ரோஸ் மால்ட்டுங்க சர்பத் மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெல்லிக்காய் மாமே நெல்லிக்காய் அப்படிதான் இருக்கும். ரோஸ் மால்ட் ஒரு குத்தமாடா. இன்சைட் சந்திரமுகி விஜயகுமார் டைலாக். ஐயா என்ன இதெல்லாம் கேட்காதீங்க போட்டு அடிக்க. மாமா இந்த டி-ஷர்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். தம்பி உன் ஷர்ட் தான் எடுப்பாரு. உன் ஷர்ட் போடுப்பா. ஆமா இப்படி அம்மா வைஃப் பண்ணி 2 பேர் கொடுத்தா நான் எதை போடுறது? பாக்குறேன்டா நீ எதை போறனே? வைஃபா இதுவா எதை நான் போடுறது? இதுதான் போடணும். வைஃபா மாமா உங்களுக்கு டி-ஷர்ட் போட்டா அழகா இருக்கும். நீங்க இதுதான் போடணும் சொல்லிட்டேன். அம்மா சொன்னா கேளு பாத்தா நீ இத போட்டா அழகா இருக்கும். இத போட்டு செம்மையா இருப்பா. சரிமா கொடு. இதே வைஃப் போல. அப்படியா? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். ஸ்கூல் தானே போயிட்டு இருந்தாரு இல்லையா? நான் கூட நான் போட்ட டி-ஷர்ட் போடுப்பீங்கன்னு பயந்துட்டேன். ஏய் எனக்கு நல்லாவே புரிஞ்சுடி. நான் அம்மா போட்ட ஷர்ட் போடணும்னே எனக்கு பிடிக்காத டி-ஷர்ட் கை வச்சிருந்த. தெரியாது நினைச்சியா? கண்டுபிடிச்சியா? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்த மாதிரி. எல்லாம் நேரம் நிம்மதியா ஒரு வீடியோ பார்க்க முடியல. பிடிக்காத டிஷர்ட்டை வாங்கினேன். அது கட்டுதான் பிடிக்காத டிஷர்ட் இல்லை. எது காசு வாங்கினேன். கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. டேய் என்னால முடியலடா. நான் கஷ்டமா இருக்கேன்னு தான் இன்ஸ்டாகிராம் போறேன். ஆனா இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இன்ஸ்டாகிராம் வந்தாலமா தாக்க முடியாமா. பிரியமான டோலி இருக்கு. இந்த பாட்டுக்கு கிசா போட்டு ஆடி இருக்காது பார்த்தாலே தெரியுது. அட பாவிலா மனுஷன் ஒரு கேஸ்ல மாட்டினதுக்கு மனுஷன் அடிச்சு எல்லா படத்துலயும் இதை சொல்றதா? ஐ திங்க் வந்து ஆடும்போது போட்டு சைன் போட்டிருப்பா தெரியுமா? அப்ப போட்டிருப்பாரு நினைக்கிறேன். ராங். இந்த மூவிக்காக தான். ஓ அப்படியா? அட கடவுளே. பாட்டு கேட்க ஏதோ ரைம்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்டுதான். உண்மைங்க அந்த படம் இளையராஜா பாட்டுங்க. இளையராஜா பாட்டு மாதிரி இல்லைங்க. சும்மா வாய்க்கு வந்ததுதான் சொல்லலாம். அதெல்லாம் சரி. ஏன் மூஞ்சி இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கான்? ஐயோ ஒரு காலத்து வெளிப்பட்ட மனுஷன் தெரியுமா ஐயா? அப்பீல் பெண்ணே நீ யாரோ அப்படின்ட்டு அந்த காலத்து இளைஞர்களோட மனசு கவர்ந்தவரியா மனுஷன். ஒரு வாட்டி சிரிச்சா அதோட விட்டுறணும். ஒரு வாட்டி பேட் வேர்ட்ஸ் வச்சு மீம் போட்டிங்க ஓகே. தொடர்ந்து அதே போட்டிருந்தா இதுவே சேச்சுரேட் ஆறதா? ஆனா ஒரே வர சேச்சுரேட் ஆயிடுச்சு இது. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டீனா டு எஸ்டிஆர் ஃபார் என்ஓசி. கரெக்டுதான். தலைய 3 செகண்டுக்கு நம்ம நேந்திரா அன்னிக்கிட்ட 10 கோடி கேட்டிருக்க. அப்படி காசு கொடு. ஆனா வந்து நம்ம எஸ்டிஆர் கேட்டதான்னு உடனே அது வட சென்னை படம் உடனே நீ கவலைப்படாதீங்க என் யூனிவர்சிட்டில நீங்களும் வாங்க நான் என்ஓசி என்ன வேணா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம டிஎன். என்ன சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. கைட்டி கொடுத்துறேன். பாத்தீங்களா டிஎனோட பெரிய மனசு எப்படி அப்படின்ட்டு. பிரதர்ஹுட் ஃபார் லைஃப். எஸ் மீ ஆஃப்டர் பாத் இன் கோமாப்பட்டி வாட்டர். எல்லாம் ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது. ரிவர்ல குளிக்கிறோம் பவர் பக்கறியாடா. எப்படிப்பட்ட வரிகள். ரிவருக்கு பவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. கோமாப்பட்டி வாட்டரோட பவரை பத்தி தெரியாது. சும்மா இரு. என்ன பவர்? ஏங்க ரிவர் இல்லையா சர்பத்தாமா? ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நான் ஏத்துப்பேன். ஸ்குவிட் கேம்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீசனையும் வந்து இந்த சீசன் எப்படா எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் அவன். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான்டா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. உண்மையிலே இன்னும் தேடிட்டு இருப்பியாடா பைத்தியம். ஓப்பனா சொல்லுவா நீ ஒருத்தே கிடையாதுடா. பக்கத்திலே ஒருத்தர் இருந்திருக்கான். கூடவே ஃப்ரீ பழிச்சிருக்கான். நீ ஒரு போலீஸ் தான் பேரு. உன்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் போன் பண்ணி சொல்லலனா முடிஞ்சிருக்கு இருக்காது. டம்மி பீஸ் மாதிரி இருந்தா. இவன் ரெண்டால கண்டுபிடிச்சாடா. ஆமா நீ எல்லாம் ஒரு போலீஸ் டம்மி பீஸ். நாங்களும் அப்படிதான் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க அந்த ஐடி தான் கட்டதா. அவனே ஓஹோ கடலே க்ளோஸ் பண்ணி வந்துட்டானே. என்னடாச்சு சொல்றானே. என்னடா ஆனதாச்சு? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? உண்மையிலே இப்படியே ஆயிடுச்சு. முடியும் போது கடைசி சொன்னீங்க என்னடா கதை முடியவே இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாய் போச்சு. ஓனி அப்புறம் கெட்ட வார்த்தை திட்டனீங்க. போ சமைப்போ. ஜுன்ஹி தான் அப்படி சொல்றான். உண்மையிலே சீரிஸ் பார்க்கும்போது இந்த பொட்டோட பேரை கேட்கும்போது என்னது கெட்ட வார்த்தைமா இருக்கு நினைச்சேன். மாதிரி எல்லாம் கிடையாது.
ஜெர்மன்ல ஜூன் மந்த் அப்படி சொல்லுவாங்களாப்பா. ஒரு 2 பிளேயர் 4 5 6 பார்க்காதவங்களுக்குலாம் ஸ்பாயிலர் தாங்க. என்னதான் மன்னிச்சிடும்டா. அந்த வயசான ஐடி இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த கிழவோட ஒய்ஃப், அவங்க தான் வந்து ஹீரோவோட அம்மா அப்படின்ட்டுலாம் கதை விட்டீங்க தெரியுமாடா. அதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா. கேட்டா தேடி சொல்றேன் அப்படின்ட்டு. வா உங்களுக்கு செய்யுங்க, நானும் செய்யுங்க வேணாங்கல, ஆனா ட்ரில்லாம் போடாதீங்கடா. By the way, my brother is Frontman. Here is his photo. ஆமா, okay, thanks. I am player 1. No, you are Frontman. அட ஆமாங்க, இத முதல்ல சொல்லிருந்தா கதையே முடிஞ்சிருக்குமே. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? எல்லாத்துக்கா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாரு அவர். போட்டோ கட்டி தான் முடிச்சிருப்பாரு. பரேசி சந்திரமே அதையும் கடைசி வரைக்கும் ஆர்டிமே சொல்ல மாட்டாரு. சீரியஸ்ல அது அவங்க அண்ணனே சொல்ல மாட்டாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. டோரா டோரா மாதிரி தேடிட்டு இருக்கு. டோரா கூட கண்ணு தெரியும்டா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது கூட. கொஞ்சம் ஏன் அப்படி போய் சொல்றதா இல்ல, நான் கூட அங்க போய் நிக்கிறேன்டா. சத்தியமா உட்கார பிடிக்கல. நீ நல்லவனா? ஆமா, பயங்கர இரிட்டேட்டிங் கேரக்டர். நான் ஏன் கூட அங்க போய் நிக்கிறேன். இது சாவாம அந்த கிழவா எப்படியோ தப்பிச்சு வந்துருவாரு. முக்கியமான இருக்கான கிழவன் அந்த காட்டு பையன் எப்படா காலியா ஐயோ ஆமா, எல்லா கேமையும் ஜெயிச்சு வந்துருவான். அதுவே காண்டை போச்சு. கடைசி கேம்ல கடைசி 4வது 3வது அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆமா, அந்த கிழவன் அவ்வளவு விருப்பம். மோஸ்ட் ரேட்டிங் பிளேயர் இஸ் 100. சொன்னா எழுதி வச்ச மாதிரி அவன் எல்லாருமே அட்டெண்ட் பண்ண சமக்கமா தெரியும் போல. மட்டும் வெட்டிட்டீங்க. Fixing is go through the sound. அடப்பாய். ஏடா இது கடச்சல வச்சா சத்தம். எல்லாத்துக்கும் கடச்சண்டா காலேஜுக்கு விட்டு வைக்கலையாடா. டீச்சர் சிறகடிக்க ஆசை கிடையாது. சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சைலாம் கிடையாது. ஏன்னா இவங்க மாசம் மாசம் ஒரு தீவா படத்தை காப்பி அடிச்சு மாசம் மாசம் ஒரு தீர ஓடிட்டு இருக்காங்க. இந்த படம் ஓடி இந்த வாட்டி மாட்டினது சிவப்பு மஞ்சள் பச்சை. அதுக்கு முன்னாடி பல தமிழ் படங்களும் உருவி இருக்கானுங்க. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஒரு படமா எடுத்து முடிச்சிருவாங்க. போட மாட்டேங்கிறீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அவனுங்களும் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமா படத்தை இஷ்டத்துக்கு அடிச்சடிச்சு சீல் இறங்கிட்டு இருக்கியா. டேய் இவனுக்கு 2 பேரும் பாவ பச்சைல சகல. அது மட்டும் தான் இது கேக்கு வாக்கம். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இருந்தாலும் அந்த சீல் பாக்குறவங்க வந்து தனி உலக வர்றாங்க. பாக்கியலட்சுமிங்க கோமாப்பட்டி 2 இயர்ஸ் கடப்பல ஒரே குப்பை மேல கிடக்குது. வய வச்சு போட்டாடுங்க, ஓயாவல் கட்டாடுங்க. ஏய் பேயில போமா. ஏங்க கோமாப்பட்டிக்கு கூப்பிட்டது ஒரு குத்தமாக்க. ஓயாவல் தான் அல்டிமேட். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சேனுக்கு. சர்பத்து ரசாயனமாக போற தருணம். போல அந்த சிக்கனை சாப்பிடுறான். நீ செருப்பு இது பண்ணிட்டு இருக்கான். செருப்புடா. செருப்பு போடிச்சிட்டு இருக்கான். செருப்பு மாட்டியா? மாட்டுது போல என்னடா இது? இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டாம் அண்ட் ஜெரியா. என்ன தரையில பேசலாம் திரையில வருது. என்னன்னு புரியல. இந்த மாதிரி மாடல்ல இது பண்ணிட்டா. அப்படியே தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் செருப்புலாம் எழுதி போடுவான். அட நம்பியா பார்த்தா அடிக்க முடியல இருந்துச்சு. ஒருத்தன பார்த்தா அடிக்க முடியல. நீங்க பார்த்தே கேக்குது. சூனிய கல்வி இன்னும் பயங்கரமா இருக்கும். குட்பிளேடா பார்த்தா அடிக்க. அது கரெக்ட்டா சொல்லும். எல்லாம் வாங்க அடிக்கிறது அடிச்சிக்கிறீங்க. வா 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 வா. பிளேயர் 100, பிளேயர் 44, பிளேயர் 333. தட் ஆஸ்ட்ராலஜிக் டெலிட். ஆமா. பிடிப்பா பாருங்க. அவ கரெக்ட்டா சொல்லுவா பிரெடிக்ட் பண்ணி ஹீரோவை பார்த்து என்ன எதுக்கு வந்திருக்காங்க. அவனை எப்ப கொல்லன்னு கனவு வந்தேன். ஓகே இந்த வீடியோல வந்து நிறைய மீம்ஸ் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, இது பர்சனல் ஐடி, அது கீழே இருக்கிறது நம்ம சேனல் ஐடி. உங்களுக்கு வந்து மீம்ஸ் தான் பிடிச்சதுன்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம். நானும் நல்லா இருந்துச்சு, நானும் இந்த வீடியோ போடுறேன். ஓகே இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வீடியோ ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். ஓகே பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது கூமாப்பட்டி போட்டு போவாங்க, அது போகக்கூடாதுன்னே சொல்லிட்டு. ஆமா, வரவே கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்குவிட் கேம் வந்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நல்லா பார்க்கல. இல்ல அது ஒருத்தர் பார்த்தா அது எப்படிதான் ஸ்பாயிலர் பண்ணலாம் இதை அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது முன்னாடி படமா இருந்துச்சு. இப்போ
இப்போ என்ன எல்லா சீரீஸையும் ஸ்பாயிலர் பண்றாங்க உட்காந்து. இப்ப இதுலயும் பூந்துட்டாங்க. படத்தை தான் இது பண்ணாங்கன்னா இது பண்ணி உள்ள ஆமா நல்ல வேலை நம்ம அதெல்லாம் பார்க்காம நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ஆமா. இல்லைன்னா எங்களுக்கே கடுப்பா இது இல்ல அந்த போலீஸ்காரன் எதுக்கு இருக்கான், உண்மையிலேயே அவன் போலீஸ் தானா? எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. உண்மையிலேயே படிச்சுதான் போலீஸ் ஆனாங்களா இல்ல ஏமாத்தி போலீஸ் ஆனானா அப்படிதான் இருந்துச்சு. அவன் ஈஸியா அவன் வந்து இதுதான் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த காசு கொடுத்து இந்த இது வாங்குற மாதிரிதான் எதனா வட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனே அசால்ட்டா கண்டுபிடிக்கிறான். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான் பார்த்திருப்பான். அதை வச்சே இவன் தான் இந்த கேங்ல இருக்கிறவன். அவன் வீட போய் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட காசு அவங்க எல்லாத்தையும் சொல்லுவான். அப்பவுமே திருடன் தான் முடிப்பான். போலீஸ்ட்ட போன் பண்ணி அவன் சொல்லனா அதுவும் அந்த போலீஸையே புடிச்சு அவங்க அதையும் பிளான் பண்ணி போனை வாங்கி அங்கிருந்து ஓடி அங்கிருந்து போன் அடிச்சு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றது. ஆமா அந்த 100 333 ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு ஓகே நல்லவனாதான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த குழந்தைன்னு வரும்போது நமக்கு இல்ல அவன் சரி குழந்தைன்னு வந்துட்டான் அவன் மாறிடுவான் அப்படின்னு பார்த்தா அவன் ரொம்ப டாக்ஸிக்கானவன்னு இப்பதான் தெரியுது. இதுலதான் அந்த பொண்ணு கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கு. அவனுக்கு கொடுக்காம. ஆமா ஆமா. ஏன்னா இல்ல அவன் கூட வந்திருந்தாலுமே அது ஆபத்தா தான் ஆயிருக்கும். நான் கூட எப்படியாவது மாறிடுமா அப்படின்லாம் பிளான் பண்ணேன். ஆனா ஆமா ஆமா. அது அந்த கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. அந்த பட்டனை அமுக்காமே அவங்க சண்டை போடும் போதே தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், ஹீரோ காலி. கண்டிப்பா அந்த குழந்தை ஜெயிக்க போகுதுன்னே ஒரு காணிப்பு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. குழந்தை ஜெயிச்சோம் அந்த திருப்பியும் அந்த உருப்படாத போலீஸ்க்கு தான் போயிட்டு. ஆமா ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்